ஹலோ காய்ஸ், ரேஷன் அரிசியில் கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் இல்லையா? நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அது சீக்கிரமாக வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதே இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து போட்டு வைங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கையாலே வந்து கிழிச்சு விட்டுக்கோங்க. கிழிச்சிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட்டு விட்டுறலாம். இதை நீங்கள் வந்து நார்மலாக போட்டாலும் ஓகே, இல்லாட்டி இதை வந்து கசக்கி போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி நம்ம வெங்காயத்துக்குள்ளே நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வைக்கிறப்போ வெங்காயத்தில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நியூஸ் பேப்பரே வந்து உறிஞ்சிக்கும். இதனால் வந்து வெங்காயத்தில் ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா தானே சீக்கிரமாக அழுகி போகும். இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் நம்ம போட்டு வைக்கிறப்போ அதில் ஈரப்பதம்ங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து மழைக்காலங்களில் சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பிளேஸ்லேயே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மர கதவுலாம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ சில நேரங்களில் பார்த்தோன்னா ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெழுகுவர்த்தியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெழுகை வந்துட்டு நம்ம அந்த கதவோட ஓரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுக்குறப்போ அந்த கதவு வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைட்டாக இருக்காது. நல்லா வந்து லூஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மெழுகு வச்சு தேய்ச்சாலே போதும். தேங்காய் எண்ணெய்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக வந்து மெழுகு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாவே நல்லாவே வந்துட்டு கதவு வந்து லூஸ் கொடுக்கும். மழைக்காலங்களில் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். டைட்டாக வந்து சில நேரங்களில் பூட்டிக்கோ திறக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதில் இந்த மெழுகு வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நாள் ஆக இதில் வந்து சூடு வந்து நிற்காமலே வந்து போயிடும். அந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூடு நிற்காத ஹாட் பாக்ஸை எப்படி வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து நம்ம சூடு நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல சுட சுட இருக்கக்கூடிய வெந்நீர் வந்து எடுத்துக்கலாம். இந்த சுடு தண்ணி வந்து இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கணும். இப்போது நம்ம வந்து நான் எடுத்துருக்கக்கூடியது ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடிய சுடு தண்ணி. இதை வந்து நம்ம அந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுடுதண்ணி வந்து ஹாட் பாக்ஸில் மேலே வர வந்து இருக்கணும். அது ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிற மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய சூடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வந்து இருக்கும். இந்த சுடு தண்ணியோட சூடு வந்து போகிற வரைக்குமே நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம சுடு தண்ணி வந்து நார்மலாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ சூடு நிற்காத ஹாட் பாக்ஸ் கூட ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு சூடு தாங்கி நிற்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா? இந்த பாக்ஸில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ரேஷன் அரிசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷாம்பு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசிக்குள்ளே ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஷாம்பு கொஞ்சமாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசிக்கு இது போதும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியோட ஷாம்பு எல்லாமே வந்து சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஷாம்புவும் அரிசியும் மட்டுமே போதும். இதில் வந்து நம்ம கிராம்பு வீட்டில் இருந்துச்சுன்னா கிராம்பு கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இது ரெடி பண்ணுறப்போ கிராம்பு வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நார்மலாக வந்து ஷாம்புவையும் இந்த அரிசியும் மட்டும்தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த கபோர்ட்லலாம் வந்து துணி அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா? இதெல்லாம் வந்து மழைக்காலங்களில் பார்த்தோன்னா ஈரப்பதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துணிகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் துணிகளுக்குள்ளே எதுவும் பூச்சிகளும் வராது. அதோடு பார்த்தோம் அப்படின்னா துணிகளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு வாசனையும் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து துணிகளில் ஓரமாக வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு துணிகளுக்குள்ளே ஈரப்பதமும் வந்து இருக்கவே இருக்காது. அரிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா துணிகளில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உறிஞ்சிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கனால அது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து துணிகளுக்குள்ளே மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை. பாத்ரூமில் கூட நம்ம வந்து ஒரு பாத்ரூம் ஃப்ரெஷ்னராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போ நல்லா வாசனையாக இருக்கும்.
அண்ட் இது கூட வந்து நம்ம கிராம்பு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பூச்சிகள் எதுவுமே வந்து வராமலும் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சைஸ் சிசராக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் சிசராக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சி போயிடும். இதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வெளியில் கொடுத்து சாணம் பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காயின் வச்சே நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயினை எடுத்துகிட்டு இந்த சிசரோட இந்த கூர்மையான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. 2 பக்கமும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து மாற்றி மாற்றி வச்சு தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாலே அது நல்லா வந்து ஷார்ப் ஆகிடும். அதோட நுனி பகுதி வச்சு தேய்க்கணும். அதாவது காயினோட நுனி பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஷார்ப் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வெட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து கட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிசரை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு காயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் போர்டு வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் அடியில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து இதை தொட்டு தொட்டு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹோல் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டில் கையை வந்து குழந்தைங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து டேஞ்சர் ஆயிரும் இல்லையா. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து கொஞ்சமாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹோல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. நல்லா வந்து அது தெரியாத மாதிரி இப்படி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களும் வந்து அதுக்குள்ளே கையை விட மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையில்லாதப்போ ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டி வச்சுக்கிறதே வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க உள்ளுக்குள்ளே வந்து கையை விட்டுறக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி வந்து அடிப்பகுதியில் ஸ்விட்ச் போர்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சே யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதாத பெண்ணெல்லாம் வந்து இருக்குது. சரியாக எழுதாத பெண்ணெல்லாம் வந்துட்டு எழுத வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இல்லை இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் அந்த பெண்ணை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பென் வந்து நல்லா எழுத வரும். திடீர்னு வந்து பென்னில் வந்து இங்கு இருந்தும் எழுதாமல் இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை சில நேரங்களில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மூடி வந்து திறக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்து வைக்கிறப்போவே இதில் கொஞ்சமாக வந்து வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மூடி வந்து எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் ஈஸியாக நமக்கு திறக்க வரும். மெயினாக வந்து ஸ்கூல் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டிலில் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஆகும். ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருவோம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து திறக்க முடியாமல் டைட் ஆகிடும். அப்போது வந்து இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து எடுத்து வைக்கிறப்போவே வேஸ்லின் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ திறந்தோன்னாலும் நமக்கு வந்து ஈஸியாகவே திறக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி அதோட மூடி பகுதியில் அந்த விளிம்பு பகுதியில் வந்து வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.